வணக்கம் நண்பர்களே, நான் செல்லமுத்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எபிக் பென் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கம்ப்யூட்டர் திரைகளில் சின்ன குறிப்புகளை எழுதி காட்டுறதுக்கு உதவக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் இது. இதை கொண்டு கல்விப்பணியில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் மூலமாக வழங்குகிற வகுப்புகளில் சின்ன படங்கள் வரைகிறதுக்கோ முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கோ இது யூஸ் ஆகும். இந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித் தரப்போகிறேன். முதல்ல வந்து உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோம்னு இல்லை, எந்த ப்ரௌசராக இருந்தாலும் ஓகே. கூகுளில் போய்ட்டு எபிக் பென் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே கொஞ்சம் பேஸ் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டவுன்லோடுக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக், ப்ரோ, எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி. பேசிக் ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓரளவு சாதாரணமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுவே போதுமானது. ப்ரோ வெர்ஷன்னா 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ப்ரோ வெர்ஷனை விட அதில் ரேட்டு குறைச்சலாக கொடுப்பாங்க. எக்ஸாக்டாக அது எவ்வளோங்கிறது தெரியல. காண்டாக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பேசிக் வெர்ஷனே போதுமானது. அதனால் இதை வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் கொடுத்து பெரிய டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் இல்லை, நார்மலாக நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கும். அப்படி ஒரு வேளை அந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா உள்ள மெனுவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், எபிக் பென் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். இந்த பென் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டால் இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பென், ஹைலைட்டர், டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. டெக்ஸ்ட்டுங்கிறது ப்ரோ வெர்ஷன். நீங்கள் டெக்ஸ்ட்டு ப்ரோ வெர்ஷனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எழுதுறதுக்கு பதிலாக வந்து கீபோர்ட்லேயே டைப் அடிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டர் எடுத்திங்கன்னா போல்ட்டா விழுகுற மாதிரி நீங்கள் எழுதுறது வந்து போல்ட்டா தெரியும். பென் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வந்து சின்னதாகிக்கணும். இப்படி எழுதுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் ஷேப்ஸு. இது ப்ரோ வெர்ஷன், அதனால் இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்து எரேசர். எரேசர் கிளிக் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எரேஸ் ஆகிட்டுருக்கும். அடுத்து பென் சைஸ். இது உங்களுக்கு இதோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணும், சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா, இந்த எழுத்து எவ்வளோ போல்ட்டாக வரணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா போல்ட்டாவில் இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து இது அன்டூ ஆப்ஷன். இப்போ லாஸ்ட்டாக எழுதின ஒரு லெட்டர் மட்டும் இது வந்து அன்டூ பண்ணும். இப்படி நிறைய நீங்கள் எழுதிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஒயிட் போர்டு, பிளாக் போர்டு ஆப்ஷன்லாம் வந்து ப்ரோ வெர்ஷன். அது கீழே இருக்கிறது டேக் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். எம்டி அப்படின்னு இப்போ நம்ம எழுதிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். இப்போ வந்து இதை சேவ் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்கு. இப்போ இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். கர்சர் மோடுக்கு வந்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் நீங்கள் என்ன லெட்டர் எழுதியிருக்கீங்களோ அது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டில் விழுந்துருக்கு. அந்த டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து இதில் வராது. உங்களுக்கு டோட்டலாக வரணும், ஒட்டு மொத்தமாக அந்த டெஸ்க்டாப் பேக்ரவுண்டும் சேர்ந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வரணும் அப்படின்னா
செட்டிங்ஸில் அதை மாற்றி வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி போகும்போது சொல்கிறேன். அடுத்து கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ். அபவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதோட வெர்ஷன் தெரிஞ்சுக்கலாம். எபிக் பெண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த அபவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக செட்டிங்ஸ் முக்கியமானது. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு முக்கியமாக ஹைட் ப்ரோ டூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ண முடியாத காசு கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போயிடும். ஈஸியாக நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ண முடியுமோ அந்த அம்சங்கள் மட்டும் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கங்க. அடுத்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்லாம் எங்கே சேவ் ஆகணும்னு கேட்டிருக்குது. ஆல்வேஸ் ஆஸ்க் வேர் டு சேவ் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது எங்கே சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும். இல்லை டெஸ்க்டாப்பு உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஆல்வேஸ் டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் என்டையர் டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பின்னாடி தெரியக்கூடிய முழு ஸ்க்ரீனும் அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் விழும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்கும்போது இந்த எம்டி அப்படிங்கிற 2 லெட்டர் மட்டும் வந்துருந்துச்சு. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் பேக்ரவுண்டோடு சேர்ந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும். இதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெனில் ஹைலைட் பண்ணுறது எழுதுறதுக்கான கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எபிக் பென் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பற்றி முழுமையாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.